पित्रे ब्रह्मोपदिष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். லக்ஷ்மிதாசர் என்று ஒருவரை பற்றி நாம் சொல்லினோம். மன்னார்குடியில் இருந்தார், கந்துவட்டி கஞ்சனார்கிட்ட கஷ்டப்பட்டார் அப்படின்னு பீமா என்கிற திருநாமத்தை விளக்கும் பொழுது சொன்னோம். அந்த லக்ஷ்மிதாசர் பெரிய லக்ஷ்மியின் பக்தர். அங்கே எங்கே திருத்தலங்களுக்கு யாத்திரை போவார். அதுவும் கஞ்சனார் திருந்திய பிற்பாடு அவர் லக்ஷ்மிதாசருக்கு உறுதுணை ஆயிட்டார். அவர் லக்ஷ்மிதாசருக்கு எல்லா வித வசதியும் செஞ்சு கொடுத்தார். அப்படி அவர் பல திருத்தலங்களை போய் திருமால் திருமகள் இவர்களை வழிபட்டு வருவார். லக்ஷ்மிதாசருக்கு தேவிகிட்ட பக்தி ஜாஸ்தி. எந்த கோயிலுக்கு போனாலும் பிராட்டி பெருமாள் என்று இவர்கள் சேர்த்தியிலே வணங்குவதை ரசிப்பார். தென்னாட்டு திருத்தலங்களில் பெருமான் மார்பிலே லக்ஷ்மியும் தனிக்கோயில் நாச்சியார்னு வெளியில் இருந்தாலும் பக்கத்திலே ஸ்ரீதேவி பூதேவி இருப்பாங்க. இப்படியே தரிசனம் பண்ணி பழக்கப்பட்டவர் நம்ம லக்ஷ்மிதாசர். பூரியை பற்றி அவருக்கு சொன்னாங்க. ஒரிஸ்ஸா இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். ஒரிஸ்ஸா மக்கள் பூரியில் உள்ள ஜெகநாத பெருமாள்கிட்ட அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. அந்த ஜெகநாதன்கிட்ட அவளுக்கு இருக்கக்கூடிய பிரீத்தி பக்தி அன்பு எல்லாம் அந்த ரதோத்சவத்தில் பார்த்தா தெரியும். காளியா அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. கருப்பாக இருப்பாராம் பகவான். அந்த காளியாகிட்ட அவர்களுக்கு அவ்வளோ பக்தி. அந்த க்ஷேத்திரத்தை பற்றி கேள்விப்பட்டார். பூரியில் போய் பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவளோட போனார். பூரியில் போனால் அவருக்கு காட்சியளிக்கிறார் பகவான். நடுவில் சுபத்ரை பகவானுடைய சகோதரி, அந்த பக்கம் கிருஷ்ணன், இந்த பக்கம் பலராமன். அப்படி காட்சி. அதை சேவிச்சார். பூரியில் ஒரு வழக்கம் இருக்குது. தரிசனம் பண்ணிட்டு வெளில வரைச்சு எங்கள் ஒரு பூஜாரி ஒரு தட்டு எடுப்பார். பெரம்பால் ஒரு தட்டு தட்டுவார். அந்த பெரம்பால் ஒரு தட்டுப்பட்டால் ரொம்ப சந்தோஷம். அதாவது கூட்ட நெரிசலில் வைகுண்ட லோகத்தில் உள்ள கூட்ட நெரிசல் இருந்தால் விஸ்வக்சேனர்னு சொல்லக்கூடிய சேனை முதலியார் தன் பெரம்பால் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவார். சின்ன பரும்பு தடி கொடுத்து எல்லாத்தையும் சார்ஜிங்கிறாங்களே இந்த மாதிரி. அந்த அடிபடுறத மக்கள் விரும்புவாங்க. அப்போது ஒரு பூஜாரி அவர் அடிக்கிறார். அவர்கிட்ட இவர் சொல்கிறார், என்ன தான் இருந்தாலும் மனசில் தரிசனம் பண்ண சந்தோஷம் வரலேன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறார் லக்ஷ்மிதாசர். அந்த பூஜாரி ஒரிஸ்ஸா பூஜாரி பூரிக்ஷேத்திர பூஜாரிகள் கெட்டிக்காருங்க, பண்டாக்கள். பண்டானாலே பண்டிதர்னு அர்த்தம். ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க. அதனால் அவர் திருப்பி கேட்டார் இவரை, ஏன்ப்பா அவனுக்கு நிறைய வரலைங்கிறேன்னு. பெருமாளை சேவித்த நிறைய பிரயோஜனம், தாயாரோடு சேவிக்கணும், இங்கே லக்ஷ்மி தேவியை காணுமே அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பண்டா சொன்னார், இங்கே பக்கத்தில் புவனேஸ்வரின்னு இருக்கா, லக்ஷ்மியின் சன்னதி, அங்கே தாமரை பூ வைத்து மக்கள் அர்ச்சிப்பார்கள், நீயும் போய் அங்கே சேவியேன். சுவாமி, பெருமாள் பக்கத்தில் இல்லையே, எங்கள் ஊர்லனா பெருமாள் பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி இருப்பாங்க, மார்பிள் லக்ஷ்மி இருப்பாங்க, இங்கே பெருமாள் பக்கத்தில் காணுமே, சகோதரி சுபத்ரா தானே இருக்கா அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பண்டா சொன்னார், பகவானை இந்த லக்ஷ்மிதாசனுக்கு நல்ல தரிசனம் கொடுக்கல போல இருக்குது, மறுபடியும் ஒரு தடவை உள்ளே அனுப்புகிறேன், நல்ல தரிசனம் கொடு அப்படின்னு அந்த பண்டா வேண்டிட்டு அவரை தட்டலை கையால். இந்த கையால் இப்போ தட்ட மாட்டேன், நீ உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வா, அப்புறம் தட்டுறேன் போ அப்படின்னு மீண்டும் போன்னு அனுப்பிச்சார். எதற்கு? இப்போ அன்னையை தேவிக்கலாம் போ அப்படின்னு அனுப்பிச்சார். அந்த பண்டாவின் வேண்டுகோள்னால லக்ஷ்மிதாசர் உள்ளே வந்த பொழுது இப்பொழுது பகவான் அதிசயம் பண்ணினான். லக்ஷ்மிதாசர் பார்க்குறார், கண்ணபிரானை பார்க்குறார். கண்ணபிரானுக்கு பக்கத்தில் சுபத்ரா இருந்த இடத்துல இப்போ லக்ஷ்மி தேவி காட்சி தரா. சுபத்ரைக்குள்ளேருந்து வெளியில் வருவது போல் லக்ஷ்மி காட்சி தரா. இந்த சுபத்ரைக்குள்ளேயும் நான் தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்வது போல், எல்லாருக்கும் அந்தராத்மாவாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்வது போல் லக்ஷ்மி தேவி சுபத்ரையிலிருந்து வெளிப்பட்டு தோன்றுவது போல் அவருக்கு தரிசனம். அந்த பக்கம் பலராமன் தரிசனம் பண்ணார் லக்ஷ்மிதாசர்.